Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோவில் பார்க்க போனால் 60 reasons not to get fired தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப்பில் ஒருத்தங்களை டெர்மினேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங்னா ஃபிசிக்கல் ஃபைட்டிங் மட்டும் நினைக்காதீங்க, வேர்பல் ஃபைட்டும் வந்து இது இன்க்ளூட் ஆகும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப்பில் ஃபிசிக்கலோ இல்லை வேர்பல் ஃபைட்ஸோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கம்பெனி வந்து அவங்கள டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. யூஸ்வலாக வந்து ப்ரொஃபஷனல் செட்டப்பில் இது வந்து நம்ம பார்க்க மாட்டோம். பட் வேர்பல் ஃபைட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன். ஸோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பேட் வேர்ட்ஸ், நெகட்டிவான வேர்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப்பில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க்கருக்கு முன்னாடி ஒரு ஒர்க்கரை வந்து எல் பண்ணுறது, இப்படி கத்துறது, திட்டுறது, அது இருக்கக்கூடாது. ஸோ நான் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதே வந்து முக்கியமான காரணம் வந்து இது சரியாக தவறாக நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் அன்அவேர்னஸ்லேருந்து அவேர்னஸ்க்கு உங்களை கொண்டு போகிறது தான் என்னுடைய விஷன். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது பேட் வேர்ட்ஸோ எல்லிங்கோ கோவமோ நம்மளுடைய ப்ரொஃபஷனல் செட்டப்பில் இருக்கக்கூடாது. எஸ் ஆர் நோன்னு கேட்டிங்கன்னா நோ, அவ்வளோதான். சம்டைம்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி டோனே கிடையாது. நோ மீன்ஸ் நோ, அவ்வளோதான். இது தெரிஞ்சுக்கங்க. அன்அவேர்னஸ்லேருந்து அவேர்னஸ்க்கு போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சில பேருக்கு வந்து தெரியாமே உள்ளே வந்து எனக்கு வேறு வேலை பார்த்துப்பேன், எனக்கு வேறு வேலை கிடைக்கும், நான் அதனால் வந்து கத்தலாம், அப்படி கிடையவே கிடையாது. அப்படி ஒரு ஹேபிட்டே நமக்குள்ளே இருக்கவே கூடாது. எல் பண்ணக்கூடாது, ரொம்ப கத்தக்கூடாது, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ப்ரொஃபஷனல் செட்டப்பில். இது தெரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எங்கே வேணாலும் நம்மளை லீட் பண்ணி கொண்டு போகும். அதுக்கு மாறாக நம்ம வந்து வி ஆர் அ பிஸ்னஸ் லீடர், வி ஆர் அ பிஸ்னஸ் பார்ட்னர், இது நம்மளுடைய ப்ராடக்ட், இது நம்மளுடைய கம்பெனி, இது நம்மளுடைய டிபார்ட்மெண்ட், இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், கஸ்டமர்ஸ்க்கு எப்படி இதை பிடிக்க வைக்கலாம், இதன் மூலமாக ரெவன்யூ எப்படி கம்பெனி கொண்டு வரலாம், இந்த மாதிரி எண்ணம் தான் நமக்கு வரணுமே தவிர வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து லிசனிங் ஸ்கில்லை வந்து நிறைய கொண்டு வரலாம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்லை வந்து நம்ம வளர்த்துக்கலாம். அப்போது இதெல்லாம் நமக்கு அவாய்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். Please subscribe to my channel for more tech videos. Thank you so much for your support and all the best for your career. Thank you. Bye bye.